ஒன்றுமே தெரியாது. அதில் அவன் வளராமல் இருக்கான். நம்ம என்ன சொல்கிறோம், கல்தோமா மண்ணூந்தா காலத்தை அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு. நாங்கள் தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நாகரீகம் மிக்க கொண்டு வந்தோம். இன்னொரு ஆப்பிரிக்காவோட காரணம் இன்னைக்கு பங்களாதேஷ் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், வேகமான வளர்ச்சி பங்களாதேஷ் தான். அதை வந்து முன்னூறு அரசியல் கேட்டுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணி 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 இந்த வாழ்க்கைக்காரெல்லாம் போய் இன்னைக்கு இப்படி நிற்கிறீங்க பாருங்க. அதனுடைய அறிகுறி தான் நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் தான் 16 வயசு வரைக்கும் பாடுபட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் யாருன்னா நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னால் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பட்டு பேர் அவங்களாம் உண்மையிலேயே பல விஷயங்கள் நம்ம சேர்த்து பண்ணலாம். அது ஒரு பலனதான். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் எண்ணிலடங்கான கல்லூரி. நான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், பெருந்தட்டு சென்னையிலிருந்து வரும்போது என்னை சுற்றி ஒரு கேரளா 4-5 கேர்ள்ஸ் இருந்தாங்க. நான் எப்பவுமே ஸ்லீப்பர் கிளாஸ் தான், இந்த ஆடம்பரம்லாம் பிடிக்காது. கேட்டேன் எங்கே பண்ணேன், இந்த மாதிரி நாங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்க சென்னைக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கோம். கேரளா கல்லூரி. ஏன்னா கேரளாவில் கல்லூரி இல்லையா? இல்லை சார், இது ரொம்ப கம்மி, சீட்டும் கிடைக்காது. தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரி இருக்கு சார். நாங்கள் ஈரோடு பெரியார் பட்ட டீச்சர் நான் வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி இருக்கு. காரணம் அவர் உங்களை எழுதி விட்டார். கல்வி தான் முக்கியம். நீ எவ்வளோ இன்ஜினியரிங் தரமாக படிக்கிறதுக்கு நல்ல விஷயம். எவ்வளோ கல்வி, அது மருத்துவ கல்வி. வடநாட்டிலேருந்து ஆளையா வரலாம் இந்த மருத்துவ கல்வி. நீ இதெல்லாம் நாங்கள் செய்ய படிப்பு ரொம்ப முக்கியம், அறிவு ரொம்ப முக்கியம். சாமி கும்பிடுங்க இஷ்டம். ஆனால் அதுக்கு மற்ற லிம்பரிடாது. அவன் அதுதான் ஆயுதம் வச்சுக்கிறேன். இவனுக்கு வந்து இதை சொல்லிட்டா போதும், இவன் அடிப்போம் மூத்தத்தை பிடினா பிடிப்போம். அந்த நிலைமையை ஒழிக்க, அந்த நிலைமை நீங்கள் ஒழிச்சீங்கன்னா வாழ்க்கை தரம். தமிழ்நாடு எங்கே போகும், எங்கே போகும்? தமிழ்நாடு மட்டும் இந்தியாவும் மிக அளவில் கொண்டு போகும். அவங்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஏதோ வெட்டி பேச்சு நினைக்காதீங்க. நீங்கள்லாம் சிந்திச்சு தயவுசு அடுத்த கூட்டம் வரும்போது நாங்களும் எவ்வளோ லைஃப் பாவம் எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க. ஒரு 50, நான் எதிர்பார்த்தது ஒரு 50 பேர் தான் என்ன அனுபவம். 50 பேர் கூட வரங்க. ஒரு 6-10 பேரை கூட்டம். இந்த கூட்டங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் காது கொடுத்து பேர். நீங்கள் அரசியல்வாதி நீங்கள் சொல்லவே மாட்டோம். ஒரு கருத்து சொல்லுவாங்கன்னா என் தலைவர் 2000 கோடி 200 கோடி கொஞ்சம் வேணாம் பார்த்தாயார் அப்படி சொல்லுவானா? எங்கள் தலைமுறை முத்தமை எவ்வளோ இருக்கு, நீங்களும் கை கட்டு வந்துடுங்க. ஆழ்ந்து அவன் இங்கே எப்படி நடக்குது, ஏன் எப்படி நடக்கலாம், ஏன் இவ்வளோ காலம் ஆகும், மந்திரிக்கு என்ன பாவரு, கலெக்டருக்கு என்ன பாவரு, சிந்தி ரூல்ஸ் படி கலெக்டர் நீங்கள் சொல்லு. அவங்ககிட்ட போய் ஏன் கை கட்டி நிற்கிறீங்க? எப்போ பார் ரோட போட்டு விளக்கிறீங்க, தண்ணி இல்லை, அதை கேட்காதீங்க. அது அதிகாரிகளுடைய கடமை. அதிகாரிகளுடைய கடமை நல்ல ரோடு போடணும், குடிநீர் இருக்கணும், நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டணும். இதுதான் அதிகாரிகளுடைய கடமை. அந்த திட்டங்களை போடுறவங்க தான் எம்எல்ஏ, சட்டசபை. அவருடைய நேரடி அதிகாரம் கிடையாது. ஒரு பெரிய பாலம் கட்டணும், 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தான் சீஃப் மினிஸ்டர் கைது போடுறவங்க நடக்காது. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கைது போகணும், அப்புறம் சீஃப் செக்ரட்டரி போகணும், அதுக்கப்புறம் தான் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் ஒரு பவர் கிடையாது. நீங்கள் நினைச்சிட்டு சீஃப் மினிஸ்டர் இப்படி ஆகாசத்துக்கு வந்துடும். இவன் செக்ரட்டரி கைது பண்ணலாம் காலி, அவன் ரோட் ஏற்றினா காலி. ஆனால் இப்போ எழுத மாட்டான், ஏன்னா அவனுக்கு பகுப்பு. ஒரு போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் படிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி போகும்போது குறைந்தது 400 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாகும். தெரியுமா உங்களுக்கு? 400 கோடிக்கு அதிபதியாகும். ஆனாலும் அத்தனை பேர் ஐஏஎஸ் படிக்கிறான். எதுக்கு? மக்களுக்கு சேவை கொடுத்தீங்கள. இதுதான் நீங்க விழுப்புரம். நீ வந்து எங்க
உண்மையிலேங்க முடிஞ்சா உங்களுக்கு செய்யும், முடிஞ்சா செய்யும். உங்கள் வீட்டு சோறில் எல்லா வாசகங்களை எழுதி ஒட்டிங்கன்னா போலீஸ்காரங்களும் உங்களை கேட்க முடியும். என்ன வாசகம்? மத்திய அரசு தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வா. ஒரு வருஷம் ஆடிக்கும். என்ன தேர்தல் சீர்திருத்தம்? மொத்தம் கொலை பண்றோம், எம்எல்ஏ ஜெயிலே நாமினேஷன் பண்றோம், தப்பு இல்லையா? 2 இடத்துக்கு நாமினேஷன் பண்றோம், தப்பு இல்லையா? ஆனா நீங்க 2 இடத்துல ஓட்டு போட முடியுமா? தப்புன்றோம், குற்றம். என்னது? நீங்க 2 இடத்துல போய் ஓட்டு போட முடியாது. அவன் 2 இடத்துல நிக்கிறான், அது ஜெயிலூர் எழுந்து நிற்கிறான். சிந்திச்சிங்களா? அப்புறம் ஒரு குடும்பத்திலும் பேரனுக்கு பேரு அப்படி வாரிசு வருது. யாருக்கு சொத்து? இந்தியா. இந்தியா முழுவதும் இப்போ முதல்ல சென்ட்ரல் இருந்தது இந்திரா காந்தி, மோதிலால் நேரு, நேரு அப்படியே வந்து இன்னைக்கு 5ஆவது தலைமுறை அவனுக்கு ஒன்று தெரியும். அம்மா எம்பி, பொண்ணு எம்பி, பையன் ஏன்னா ஒரு வாய். அதுதான் சொல்றேன், ஒரு வாரிசு உங்களுக்கு அரசியல் வரட்டும். அந்த கட்சியில் சேர்ந்துட்டு 20 வருஷம் கொடுத்துதான் அவனுக்கு சீட்டு. அதுக்குள்ள வேலை. ஒரு நடிகை அரசியல் வரணும்னா முதல்ல 10 வருஷத்துல ஒரு சமூக சேவை, அப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்கும். கட்சி ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள் சமூக சேவை பண்ணிட்டு அப்புறம் தான் தேர்தல் எடுக்கணும். இதெல்லாம் இருக்கு. ஜெர்மனில இருக்கு, மேலை நாடுகள் இருக்கு. ஒரு செலிபிரிட்டி உடனே அரசியல் வர முடியாது. அவன் வந்து கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை பண்ணி அப்புறம் தான் தேர்தல் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு தேர்தலையும் தேர்தல் சின்னங்களை மாற்றணும். உதயசீலன்னா அவன் கண்ண முடியும் உதயசீலம் கொடுத்தான், நெட்டலடா நெட்டல கண்ண முடியும் கொடுத்தான். தேர்தலுக்கு தேர்தல் நீங்க சின்னங்களை மாற்றணும். மேல்நாட்டில் அப்படிதான். ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் சின்னத்தை மாற்ற புது சின்னம் மக்கள் கொள்கையை உணர்ந்து தலைவர் நிற்கிற ஒரு பேச்சு. அங்க வந்து அரசாங்கமே செலவு எப்படி ஓட்டு தெரிஞ்சவங்க ஒரு இடத்துல இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இருக்கு, அதுல நிக்கிறவங்க அத்தனை பேரும் வரணும். அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் வரணும். அவங்க கேட்கிற கேள்விக்கு நிக்கிறவங்க பதில் சொல்லணும். அவங்க ஒழுங்கா பதில் சொல்லணும்னா அவங்க ஜெயிக்க முடியாது. இங்க அப்படியே நடக்குது. இவங்க வெயிட்டோட வெயிட் அந்த நேரம் சிஸ்டம் ஆனாங்களா? ஜனநாயகம் நிலைக்க வேண்டாமா? சொல்லுங்க. உங்க கையில் தான் இருக்கு. தேர்தல் சீட்டு படம் சொல்லுங்க. குறைஞ்சது நீங்க ஒரு வேலைக்கு போகணும், குறைஞ்சது +2 கேட்கணும் இல்லையா? ஒரு ராணுவத்துக்கு போலீஸும் இவனுக்கு ஒரு கல்வி இல்லை. வாட்ட சாராயம் இருப்போம், திடீர்னு பார்த்தா சின்ன பிரச்சனை. இவனுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வைக்கணும். நீ +2 படிச்சாதான் அரசியல் வரும். அதுவும் தேர்தல் கமிஷன் ஒரு தேர்வு வைக்கும், அதுல பாஸ் பண்ணி தேர்வு பெற்றாதான் அவன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க மேல நடத்த. இவன் அரசியலுக்கு தகுதியானவன், அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் எந்த கட்சியில சேர்க்கணும் அவன் முடிவு எடுக்கணும். இந்த சர்டிஃபிகேட் அவசியம். முதல் சர்டிஃபிகேட் வரும். இதை வாங்கிட்டு காங்கிரஸ் போகலாம், திமுக போகலாம். அங்கேயும் வந்து உறுப்பினர் சேர்ப்பு எலெக்ஷன் கமிஷன் நடக்கும். ஏன்னா 4 கட்சியிலே உறுப்பினர் வட்டத்தில் அண்ணே அவங்க கேட்ட அவங்க கேட்டு இவனை கேட்டு போவோம். எலெக்ஷன் கமிஷன் உறுப்பினர் ஆயுஷ் தேர்தல் வந்து வட்ட வாரியாக நடக்கும்போது சேர்ப்புள்ள உறுப்பினர்கள் வராங்க இல்லையா, அவன் தலைவரை பார்த்து கேள்வி கேட்போம், அவனை நீக்க முடியாது. இப்போ அப்படி இல்லை. நீங்க தலைவர் பார்த்து கேள்வி கேட்டீங்கன்னா கட்டணம் அடுத்த சேர்ப்பு நீங்க வர முடியும். கட்சி விட்டு நீங்க ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகத்தில் செயற்குழு தலைவரை கேள்வி, அதான் ஜனநாயகம். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கும். கண்ண முடியும் நீக்க முடியாது. யாரு அவன் கொள்கை தான் வந்தவன்.
அவனை வந்து நீங்க எப்படி நிற்க முடியும்? தலைவர் குடும்பத்துல ஒரு சொல்லக்கூடாது அந்த மாதிரி துணைவி மனைவி அது சொல்ற உடனே நீக்கணும். அவங்கள அரசியல் எவ்வளவு கவனமா அரசியலுங்கிறது எவ்வளவு விஷயம். நமக்கு உரிமை நம்ம நல்லா வாழறதுக்காக ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் அழகே கிடையாது. ஆனால் அரசியல் சட்டத்தில் இருக்க எல்லாமே ஏற்று சொல்றாங்க. ஏற்று மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கிறது. அதாவது நீண்ட நேரம் எடுத்துக்கிறது சொல்ல முடியாது. அது படிக்கிறத நீங்க இன்னைக்கு நீங்க சிந்திக்காங்க, சொல்ல கருத்துக்கெல்லாம் நீங்க சிந்திக்கணும். தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். அப்பதான் உண்மையான அரசியல்வாதி வருவான். அவன் தான் உண்மையா உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கும். நீங்க இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் சேர்த்தீங்கன்னா அவங்களை ஏற்றிக்கலாம். தேர்தல் நேரத்தில் ஒரு 2000 கொடுப்பான், ஒரு பிரியாணி பணம் கொடுப்பான், அடுத்து அவன் செய்யணும் சரி வைப்பான். ஒரு கஞ்சா பிடிக்கிறவங்க கடையில் இருக்கிறவங்க பிடிக்கிறாரு, அது மூளை எங்கடா கடைக்கு சப்ளை பண்றாங்க. அந்த கஞ்சா என்ன ஆச்சு? இதுதான் ஹோல்சேல் டீலர் யாரு பார்த்தா அவனோட மந்திரி. சும்மா கடை காட்டுறதுக்காக கடையில போய் ஒரு 5 பொட்டல் பிடித்தான் போலீஸ். இது விற்கிறவன் பெரிய ஆளு, அவன் கிட்ட விட நீங்க நெருங்க மாட்டீங்க. இதான் சிஸ்டமா? இதான் சட்டமா? சொல்லுங்க. அது நீங்க எவ்வளவு இருக்கிறவங்க இவ்வளவு நடந்து இருக்கு. நீங்க உறுதி இந்த மாதிரி அடுத்தது வந்து இதை மட்டும் முடிச்சிருக்கேன். தெரியும் அட்வொகேட்ஸ்ல கூட தெரியும். 2006 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு? அது போலீஸ் சீர்திருத்தங்களை பற்றி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு எப்படி வந்ததுன்னா, ஒருத்தர் வழக்கு போடுறாங்க, ஐயா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனேன், ரொம்ப அவமதிச்சிட்டாங்க, அப்புறம் என்னையே அடிக்கிறாங்க, கம்பெனிக்கு போன என்னையே அடிக்கிறாங்க, நான் உண்மையோட வரி கட்டுறேன், எனக்கு இது பெரிய கவனமாக இருக்கு. இது சீர்திருத்தம் கொண்டு வந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜட்ஜ்மெண்ட் நல்ல தீர்ப்பு. என்ன சொல்றாங்கன்னா, இதை ஒத்துக்கணும், எந்த போலீஸ்காரரும் ஒழுங்கா இல்லை, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கமிட்டி அமைக்கும். அதில் 2 ரிட்டையர்ட் ஜட்ஜி, ஒரு சமூக ஆர்வலர், இந்த 3 பேர் உட்கார்ந்து நீ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் அவமதிக்கணும், நேராக இந்த கமிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த கமிட்டிக்கு போகிற என்ன பண்ணுறோம், அவன் இன்ஸ்பெக்டர் வர வச்சு நீ ஏன் இந்த நடத்துகிற உண்மை தெரிஞ்சா இது வந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணும், அந்த அதிகாரத்தை. அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் போலீஸ் போனால் அவன் ஏன் சின்ன ஐயா அவனோட சேரில் தொடுத்து நான் பதிவு தீர்ப்பு இருக்குது, இந்த மாதிரி தீர்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே மாநில அளவில் ஒரு கமிட்டி அமைக்க சொன்னாங்க. இது இந்த கமிட்டி சரியா தீர்ப்பு மாநில கமிட்டி அங்கே வந்து அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவர் பண்ணணும். இன்ஸ்பெக்டரோ ஏசியோ தப்பு பண்ணால் நிரூபிக்கப்பட்டால் அவனை வேலை நீக்கம் செய்யணும். அது மாதிரி அல்ல அமைப்பு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலே அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும். அந்த தீர்ப்பு ஒரு மாநிலமும் இதுவரைக்கும் வந்து அமல்படுத்தவில்லை. எந்த அரசியல் கட்சியில கேட்கறாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நாட்டில் வந்து அரசியல் சட்டத்தையே மதிக்காம அப்ப நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீ சொல்லுங்க, இந்த கமிட்டி வந்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும்? அத்தனை போலீஸ்காரர் மக்களுக்கு பயந்து வேலை செய்யணும். என்ன நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா வேலை பண்ணும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்களா இதெல்லாம் படிக்கணும். எது படிக்கணும்? நான் கேட்டிருக்கேன், வக்கீல்லாம் படிக்கணும், படித்து மக்களுக்கு சொல்லணும். 2006 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், போலீஸ் ரிஃபார்ம், நிறைய ரிஃபார்ம்ஸ் வருது. அது மாதிரி
நீதித்துறை அநியாயம் நடக்கும். நீதித்துறை சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் தான் உட்காந்து ஒரு 25 ஃபேமிலியில் இருக்கவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக ஆரம்பிக்கும். இப்படி எடுத்து பாருங்க. சந்திரசூட் அவங்க அப்பா சந்திரசூட் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாரு. அவருடைய பையன் உச்ச நீதிமன்ற அதே நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துங்க பார்த்தீங்கன்னா அந்த 25 குடும்பங்களை சேர்ந்தவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வாழ்ந்தது. தப்பி தவறி தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கீழ்மை நீதிமன்றங்கள்ல இடஒதுக்கீடு இருக்கிறதால ரத்னவேல் பாண்டியன் போன்றவங்க வளர்ந்து இங்க இடஒதுக்கீடு இருக்கு. இதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அமல்படுத்தும். அப்போ தாழ்த்தப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதியே கிடையாது. ஒரு பழங்குடியின நீதிபதியே கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீதிபதியும் கிடையாது. அப்ப எதுக்கு நம்ம வாழணும் நாட்டில்? நாங்க 126 கோடி ஆகும். ஆனா எங்களுக்கு எந்த பாவம் கிடையாது. இல்லைன்னா நீங்க படிக்கிறது இல்லை. படிக்க அக்கறை இல்லை. நீ படிக்கணும். படித்த வக்கீல்கள் அங்க சொல்லணும். ஆர்டர் சொன்னா நீங்க நீங்க யாரும் கேட்கணும். போலீஸு கேட்கணும். உங்களுக்கு நிறுவனம் பத்தியா அவ்வளோ போட்டோம் இல்லையா? இல்லை நானும் சொல்றேன் கிடையாது. நம்ம நாட்டுடைய அவல நிலையை பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல நீதிபதி மனக்குமரி இருக்கு. என்ன சொல்றாங்க? போலீசாரே குற்றம் புரிவதை சாதாரணமாக விட முடியாது. ஒரு போலீஸ்காரன் எஸ்ஐ ஏஎஸ்ஐ எஸ்எஸ் வழிபறி பண்றாங்க. 20 லட்சம் ரூபாய் வழிபடுறான் போலீஸ்காரன். அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். அவனையும் அடிக்க போலீஸ். அப்புறம் வேலூர் வரைக்கும் போய் அவனை அரசு பண்ணி விசாரிச்சா நான் இது மட்டும் பண்ணல, நீங்க ஒரு 3 மாசத்துக்கு மேல இன்னொரு இடத்துல 15 லட்சம் ரூபாய் வழிபடுறேன். 2 இன்ஸ்பெக்டர் அரசு பண்ணி வச்சிருக்கான். அதான் கேஸ். அதான் வழக்கு. படிங்க. நடிகைக்கு நீராடினான்றது நம்ம முக்கியம். நீராடினா போட்டேன் புகார் அளித்தவரிடம் பணம் வைத்து இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 100 நீதிமன்றம் புகார் கொடுக்க போறான். அவனே 2 அடி அடிச்சு கன்னடா 10 லட்சம் கொடுக்குறாங்க. யாரு? போலீஸ். அப்ப எப்படிங்க பாதுகாப்பு மக்களுக்கு? சொல்லுங்க, எப்படி பாதுகாப்பு? நானா கற்பனை சொல்லுங்க. பத்திரிகையில வருது, படிங்க. அத்தனை பத்திரிகை தான். நீங்க கொஞ்ச நாள் சிந்திக்கிறீங்களா? நிறைய இருக்குங்க. ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. ஹைகோர்ட் உத்தரவை அமல்படுத்த எப்படி நம்ம நாட்டில் பார்த்தோம். ஹைகோர்ட் உத்தரவு தீர்ப்பு அதை அமல்படுத்துறதுக்கு தாசில்தார் வீடு ஆபீஸுக்கு 9 மணி நேரம் சொல்லணும். தாசில்தார் வீட்டில் அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட் விட்டா என்ன பண்ணணும்? அதை அமல்படும். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு சீரழிஞ்சு போச்சு சிஸ்டம். சொல்லுங்க, இதை மாற்ற வேணுமா? எப்போ மாற்ற போறீங்க? பேசுங்க. நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம நாடு ஒரே நாடு ஒரே மக்களுக்கான ஒரே மக்களுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாற்றணும். நீங்க முதல்ல அரசியல் அறவே வருவீங்க. அவன்தான் அதிகாரி தான் அவனுக்கு கூட்டி கொடுத்தான். அதிகாரிகள் இந்த இடத்துல லஞ்சம் கிடைக்கும், இந்த இடத்துல ஊழல் பண்ணலாம், இவ்வளவு பணம் சேர்க்கலாம் யார் சொல்றது? அதிகாரி தான் வழிகாட்டும். அவனுங்களை சேர்த்து கூட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. அப்ப எப்படி சொல்லுங்க? ஆக நண்பர்களே, நீங்க நெடிய எடுத்துக்காட்டும் நீங்க சொல்ல வேண்டிய கருத்து பாதிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் தயவு செய்து சிந்திக்க ஆரம்பிங்க. இன்னிலிருந்து சிந்திக்க ஆரம்பிங்க. குறிப்பாக இளைஞர்களும் வழக்கறிஞர்களும் கண்டிப்பா சிந்திங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது மற்றவங்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்களால் இந்த நாட்டில் புரட்சி வரும்.
பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் தடையில்லை. சொல்லுங்க, எல்லாத்தையும் பேசுங்க, சமூக மாற்றத்தை கொண்டு வாங்க, சமூக நீதியை நிலைநிறுத்த கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. நன்றி.